ஓகே. ஹாய் கைஸ். இந்த செஷன்ல வந்து SQL ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். Okay, இது வரைக்கும் நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல கேஸ் மேனிபுலேஷன், கேரக்டர் மேனிபுலேஷன், அண்ட் தென் டேட் ஃபங்க்ஷன், நம்பர் ஃபங்க்ஷன், நல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க போறது ஜெனரல் ஃபங்க்ஷன். இது எல்லாமே சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது தான். ஆல்ரெடி நமக்கு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் பத்தி பேசும்போது அதுல இருக்க கான்செப்ட் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் தான் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன். ஓகே, கேரக்டர் மேனிபுலேஷன், கேஸ் மேனிபுலேஷன், டேட் ஃபங்க்ஷன், நம்பர் ஃபங்க்ஷன், நல் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ ஜெனரல் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். நமக்கு என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஃபங்க்ஷனும் டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷனும் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ்ல பெண்டிங் இருக்கு. ஓகே, ஆப்வியஸ்லி நம்ம இன்னைக்கு ஜெனரல் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இந்த ஜெனரல் ஃபங்க்ஷன்ல நமக்கு இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 7 ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, டிஸ்டிங்க்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், டிஸ்டிங்க்ட், யூனிக், கிரேட்டஸ்ட், லீஸ்ட், டீகோட், கேஸ் அண்ட் கன்கேட். கன்கேட் நம்ம இன்னொரு மாதிரியாவும் சொல்லலாம். இந்த சிம்பிள் பிராக்கெட்டுக்குள்ள வெர்டிகலா 2 லைன் இருக்குல்ல, இந்த சிம்பிளையுமே வந்து நம்ம கன்கேட் ஃபங்க்ஷனோட தான் கம்பேர் பண்ணி சொல்லுவோம். சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, டிஸ்டிங்க்ட்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரோ லெவல்ல இருக்க டூப்ளிகேட்ஸ் நம்ம ஒரே ரிசல்ட்ல ரோ லெவல் டூப்ளிகேட்ஸ் வரும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சாரி, டிஸ்டிங்க்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு கொரி எழுதிருக்கேன், செலக்ட் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்னு சொல்லிட்டு. அடுத்து ஓகே, இப்போ நம்ம ஆர்டரிங் டேட்டாவும் கையோட பாத்துரலாம். ஆர்டரிங் அண்ட் சார்ட்டிங் டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜெனரல் ஃபங்க்ஷனுக்குள்ள வருவோம். ஆர்டரிங், சார்ட்டிங் டேட்டா. சரி, ஓகே, ஆர்டரிங் அண்ட் சார்ட்டிங் டேட்டா அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு புக்கு கொடுக்குறோம். அந்த புக்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா கிழிச்சு பேஜ் நம்பர் மாத்தி மாத்தி உங்க கையில கொடுத்துறோம், சஃபிள் பண்ணி உங்கள்ட்ட கொடுத்துறோம். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன் பை ஒன்னா வந்து அடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் பேஜ் ரெண்டாவது, இப்படி சொல்லி நீங்க அதை இது பண்ணணும், அடுக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ஆர்டரிங்னு சொல்றோம். ஓகே, அது வந்து ஃபார்வர்டாவும் இருக்கலாம், பேக்வர்டாவும் இருக்கலாம். ஒரு 100 பேஜஸ் இருக்க புக்கை ஒரு பேஜையும் தனியா கழிச்சு உங்க கையில கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அதை நீங்க ஆர்டர் பண்ணுங்க, ஆர்டரா அடிக்குங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்னு ஒன்னொன்னா கரெக்டான மேனர்ல அடுக்குவீங்க. கரெக்டா? ஸோ அதைத்தான் நம்ம ஆர்டரிங்னு சொல்றோம். இந்த ஆர்டரிங் டேட்டால நம்ம ஃபார்வர்ட் மேனர்லயே எடுக்கலாம், ரிவர்ஸ் மேனர்லயே எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2ன்னு சொல்லி நீங்க ஃபார்வர்ட்லயே எடுக்கலாம். பேஜ் நம்பர் 100 அடுத்து 99 அடுத்து 98 இந்த மாதிரி ரிவர்ஸ் மேனர்லயே எடுக்கலாம். ஓகேவா? இதைத்தான் நம்ம ஆர்டரிங் அண்ட் சார்ட்டிங் டேட்டான்னு சொல்றோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சரி, இப்போ இதோட கொரி ரிசல்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஆர்டரா இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க, செக் பண்ணுங்க. இப்போ எம்ப்ளாயி ஐடி ஆர்டரா இருக்கா? 100, 101, 102, 103ன்னு சொல்லிட்டு அப் டு நமக்கு 206 வரைக்கும் ஒரே ஆர்டர்ல இருக்கு. கரெக்டா? ஒன் பை ஒன்னா. ஆமா ப்ரோ. சரி, இது இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி ஆர்டரா இருக்கு? எம்ப்ளாயி ஐடிங்கிற காலம்ல இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி ஆர்டர் ஆயிருக்கு. கரெக்டா?
ஸோ இப்போ என்னோட பர்பஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி ஆர்டர் ஆகணும். ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி ஆர்டர் ஆகுறதுனா எப்படி? ஃபர்ஸ்ட் இந்த ஏல ஆரம்பிக்கிற நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்து பில ஆரம்பிக்கிறது, அடுத்து சில ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஆல்பபெட்டிக்கல் வைஸ் எனக்கு ஆர்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா இங்க சேலரின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு, சேலரி வைஸ் எனக்கு ஆர்டர் ஆகணும்னு சொன்னோம் அப்படின்னா அசெண்டிங் அசெண்டிங் டிசெண்டிங் சொல்லிட்டு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஓகே, சேலரி வைஸ்ல மினிமம் சேலரி கம்மியான சேலரி ஃபர்ஸ்ட் ரோல வரணும், அடுத்து போக போக அதை விட அதிகமான சேலரிஸ்லாம் வந்துட்டே இருக்கணும். அதை வந்து நம்ம அசெண்டிங்னு சொல்லுவோம். அப்படியே டிசெண்டிங்னு சொன்னோம் அப்படின்னா என்னன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் சேலரி ஃபர்ஸ்ட் ரோவுக்கு போயிடும், அதுக்கடுத்த கம்மியான சேலரி, அதுக்கடுத்த கம்மியான சேலரி, இப்படி வந்து கடைசி ரோல வந்து இருக்கிறதுலே கம்மியான சேலரி இருக்கு. சரி, ஓகே, இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ எந்த ஒரு ஆர்டரிங் நம்ம வந்து இதுல அப்ளை பண்ணவே இல்லை. டிஃபால்ட்டா அந்த டேபிள் இருக்க டேட்டாவே எப்படி இருக்கு, எம்ப்ளாயி ஐடியா பேஸ் பண்ணி ஆர்டரா தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி இது ஆர்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கீவேர்ட் மென்ஷன் பண்ணணும். இது வந்து ஒரு கிளாஸ். ஓகே, ஆர்டர் பைங்கிறது ஒரு கிளாஸ். செலக்ட், ஃப்ரம், வேர், இந்த மாதிரி ஆர்டர் பைங்கிறது ஒரு கிளாஸ். ஆர்டர் பை எதை பேஸ் பண்ணி ஆர்டர் ஆகணும்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் நேம். சரி, இப்போ ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வைஸ் ஆர்டர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் ஏல ஆரம்பிக்கிற எழுத்துக்கள்லாம் நேம்ஸ்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பில ஆரம்பிக்கிற நேம்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு டபிள்யூ வரைக்கும் இருக்கு. டபிள்யூக்கு அப்புறம் எனக்கு எந்த நேம்ஸும் கிடையாது. இதுவும் 107 ரோஸ் தான் நமக்கு இது பண்ணும். பட் இது என்ன பண்ணுது, ரோஸை வந்து சஃபிள் பண்ணுது. கலைஞ்சிருக்க ரோஸை நம்ம எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண சொல்றோமோ அதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிருச்சு. இது புரிஞ்சுதா? நான் எம்ப்ளாயி ஐடி சேஞ்ச் ஆகுதுல அப்புறம் அந்த நேமுக்கு, அந்த நேமுக்கான எம்ப்ளாயி ஐடி சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆகாது. இப்ப பாருங்க, இந்த எம்ப்ளாயி ஐடி மாறி மாறி இருக்கு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. எம்ப்ளாயி ஐடி எதுவுமே மாறாது. ஆக்சுவலி இந்த ரோவை மட்டும் ஃபர்ஸ்ட் ரோவா எது வரணும், செகண்ட் ரோவா எது வரணுங்கிறது இந்த ஆர்டர் பை கிளாஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி வருது. இப்போ ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இருக்கல சின்ன லெட்டர். ஆரம்பத்துல ஏ தானே ஃபர்ஸ்ட் லெட்டர். ஆமா ப்ரோ. இந்த இடத்துல நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் எதுவும் கொடுக்கல, இப்போ கொடுப்போம். இந்த இடத்துல ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நீ ஃபார்வர்ட் மேனர்ல ஆர்டர் பண்ணு, பேக்வர்ட் மேனர்ல ஆர்டர் பண்ணுன்னு நான் சொல்லல. நான் டிஃபால்ட்டாவே அது என்ன பண்ணிருக்கு, ஃபார்வர்ட் மேனர்ல தான் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர். இப்போ இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு. இப்போ ஆடம், அலானா, அல்பர்டோன்னு சொல்லிட்டு ஏலியே வந்து இத்தனை நேம்ஸ் இருக்கு. இதுல எது வேணாலும் ஃபர்ஸ்ட் வரலாம்ல, எதுக்கு பர்டிகுலரா ஆடம் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு? செகண்ட் லெட்டர் பாத்துருக்கு ப்ரோ, டி வந்திருக்கு. செகண்ட் லெட்டர் டி வந்திருக்கு. செகண்ட் லெட்டர். சோ இது செகண்ட் லெட்டர் டி, இதோடது எல். டிக்கு அடுத்து தானே எல் வருது. ஆமா ப்ரோ. அதே மாதிரி தான். அதே மாதிரி எல்லா லெட்டரையுமே ஒரு லெட்டரையும் செக் பண்ணும். செக் பண்ணி தான் அதை ஆர்டர் பண்ணும். அதனாலதான் நமக்கு இப்படி வந்திருக்கு. பட் இதுல இருக்க டேட்டா எதுவுமே மிஸ் மேட்ச் ஆகாது, டேட்டா எதுவுமே மாறாது. இப்போ இந்த ஆர்டர் பை கிளாஸ்லயே நான் ரிமூவ் பண்ணாலுமே கூட, ஆர்டர் பை கிளாஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆடமோட எம்ப்ளாயி ஐடி என்ன? 121. 121. இப்போ ஆடம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. 121 இருக்குது. ஒரு மேல இருக்கு. 121 ஆடமா? ஸோ இதெல்லாம் மாறாது. ஆக்சுவலி நமக்கு டிஸ்பிளே பண்றப்போ மட்டும் இந்த ரிசல்ட்டை வந்து ஆர்டர் பண்ணி காட்டும், அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஆர்டர் பை கிளாஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஆர்டர் பை கிளாஸ்ல இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல எதுவுமே சொல்லல. இதுல ரெண்டு கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஒன்னு ஏஎஸ்சி. ஏஎஸ்சினா அசெண்டிங். அசெண்டிங்னா ஃபார்வர்ட் மேனர், சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ நோக்கி அசெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் டிசெண்டிங், டிஇஎஸ்சி. இப்படின்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூக்கு வர்றது. இதுதான் அசெண்டிங் டிசெண்டிங் சொல்லுவோம். ஓகே, பை டிஃபால்ட் இது வந்து என்ன ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுது? ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்த உடனே அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நீங்க அசெண்டிங் கொடுத்தீங்கன்னா அப்படித்தான் பிரிண்ட் ஆகும். ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் ஏஎஸ்சி அப்படின்னா அசெண்டிங் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ நீங்க டிசெண்டிங் மென்ஷன் பண்ணீங்கன்னா டிஇஎஸ்சி டிசெண்டிங் அப்படின்னா உங்களுக்கு பேக்வர்ட் மேனுக்கு. அப்படின்னா பாருங்க, வின்ஸ்டன் டபிள்யூ முதல்ல வந்துருச்சு, அப்படியே ஒன்னொன்னா குறைஞ்சிட்டு போயிட்டு கடைசியில ஏ இருக்கும். ஏல ஆரம்பிக்கிற நேம்ஸ் கடைசியா இருக்கும். மேடம் கடைசிக்கு வந்துட்டாரா? ஆமா. சோ ஓகே, இதைத்தான் வந்து நம்ம ஆர்டரிங் அண்ட் சார்ட்டிங் டேட்டான்னு சொல்லுவோம். ப்ரோ அதுல எத்தனை காலம் வேணா கொடுத்துலாமா ப்ரோ? அதுல ஒரு காலம் தான் கொடுக்கும். ஏதாவது ஒன்ன பேஸ் பண்ணி தான் நீங்க ஆர்டர் பண்ண முடியும். ஆக்சுவலி கொடுக்கலாம், நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஓகே.
சரி அசெண்டிங். சரி ஓகே. இப்போ அசெண்டிங் டிசெண்டிங்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஒன்று பண்றேன் இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி ஃபர்ஸ்ட் நேம் இந்த 3 டிஸ்பிளே வச்சிருக்கேன். சரி ஓகே. இப்போ இந்த 3 காலம் தான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். இந்த 3 காலம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி தான் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்ல வரணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. கரெக்டா தானே ரிசல்ட் வந்திருக்கு. சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லாம இந்த காலம் எத்தனாவது காலம் என்னோட டிஸ்பிளேல? ஃபர்ஸ்ட் காலம். இது செகண்ட் காலம். செகண்ட் இது வந்து தேர்ட் காலம். சோ Third. அதை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர் பை ஒன் டிசெண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடியை பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓ சரி. எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கா? ஆமா ப்ரோ. 2ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த காலமா பேஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம். 3னா சேலரி. சரி. இதுக்கும் அதேதான். அசெண்டிங் டிசெண்டிங்கிற கீவேர்டு வந்து மேண்டேட்டரி கிடையாது. அது ஆப்ஷனல் தான். எதுவுமே அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எதுவுமே கொடுக்க தேவையில்ல. எதுவுமே கொடுக்கலனாவே அசெண்டிங் ஆர்டர்ல தான் பிரிண்ட் பண்ணும். பட் உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா டிஇஎஸ்சி கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. சரி. சரி இப்ப இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடி ஆர்டர் பை ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி டிசெண்டிங்னு கொடுக்குறேன். சரி ஃபர்ஸ்ட் நேம் வைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் நேம் சேலரி வைஸ் டிசெண்டிங். ஓகே ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சேலரி டிசெண்டிங்னு கொடுத்துருக்கேன். இது எந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆயிருக்கு? ப்ரோனா ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங்ல இல்லையா, அசெண்டிங்ல தான் இருக்குது. ஓகே அசெண்டிங்ல தான் இருக்கு. எதனால அப்படி வந்திருக்கு? ஏன்னா நான் எம்ப்ளாயி ஐடியை பார்த்து வந்திருக்கா. இல்லையே நான் எம்ப்ளாயி ஐடி எல்லாம் ரெஃபர் பண்ணவே இல்லை. இல்ல. இப்போ நான் இப்போ சேலரி இப்போ ரிமூவ் பண்றேன். சேலரி ரிமூவ் ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங் கொடுக்குறேன். எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல நான் சேலரின்னு ஆட் பண்ணேன்னா எனக்கு ஆட் ஆகலையே. ஓ அந்த ஆட் பண்ணா ஆர்டர் எனக்கு பைக்கு அப்புறம் ஆர்டர் பைக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு தான் பண்ண முடியுமா ப்ரோ? ஒரு காலம் அப்படியும் மிச்சா கிடையாது. சரி அப்படியே இல்ல அப்படியே ஒர்க் ஆகலைன்னா கூட இதை ஏதாவது ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணணும்ல. இது என்ன கான்செப்டை ஃபாலோ பண்ணி இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கு? ஏனோ தானோன்னு கொடுக்காது இல்ல. கடைசியில வில்லியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு அவங்களோட சேலரி கொடுத்துருக்காங்க. இல்ல ப்ரோ அது ஓ ரெண்டு தவிர நம்ம ஆர்டர் எம்ப்ளாயி பைல ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங் சேலரி டிசெண்டிங்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங்ல இருக்கு, சேலரி டிசெண்டிங்ல இருக்கு. இருக்கா? இல்ல ப்ரோ, சேலரி டிசைனிங் இல்ல. இல்ல அப்படியும் இல்ல. சரி இதுக்கான ஆன்சர், இதுக்கான காரணம் என்ன? இப்படி கொடுத்தா ஏன் ஒர்க் ஆகுது, ஏன் ஒர்க் ஆகல, இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்னங்கறத நீங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நாளைக்கு செஷன்ல. ஓகே ப்ரோ. சோ தட் நீங்க இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆர்டர் பை கான்செப்ட் நல்லா தெளிவா புரியும். சரியா? சரி ஓகே. இதை நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஆர்டரிங் அண்ட் சார்ட்டிங் டேட்டால நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? அசெண்டிங் அசெண்டிங், அண்ட் டிசெண்டிங். டிசெண்டிங். இது ரெண்டு தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே காலம் நேமுக்கு பதிலா நம்ம காலம் நேமோட பிளேஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் இந்த மாதிரி கூட இங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சரி லெட்ஸ் கோ டு ஜெனரல் ஃபங்க்ஷன்.
ஓகே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிஸ்டிங்க்ட், யூனிக், கிரேட்டஸ்ட், லீஸ்ட், டீகோடு, கேஸ் அண்ட் கன்கேட். இந்த ஃபங்க்ஷன்லாம் இதுல இருக்குன்னு சொல்லி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மொத்தம் 7 ஃபங்க்ஷன் ஜெனரல் ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட பத்தி பார்ப்போம். இப்போ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் எம்ப்ளாயீஸ் வேர். ஸோ ஓகே, வேர் கண்டிஷன் எனக்கு வேணும். ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங் கொடுக்குறேன். சரி ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி ஓகே. இதுல இருக்கிறதுலாம் என்னோட டேட்டா தானே? எம்ப்ளாயி டேபிள் இருக்க டேட்டா தானே? ஆமா ப்ரோ. சரி, இதுல ஓவரால செக் பண்ணா 107 ரெக்கார்ட்ஸ் வருது. ஸோ எல்லா ரெக்கார்டும் தான் நம்ம ரிட்ரை பண்ணிருக்கோம். எதனால நம்ம வேர் கிளாஸ் எதுவும் ஆட் பண்ணல இந்த இடத்துல, கண்டிஷன் எதுவும் கொடுக்கல. கண்டிஷன் கொடுத்ததுனால நம்ம எல்லா ரெக்கார்டுமே ரிட்ரை ஆயிருக்கு. பட் ஆனா ஆர்டர் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம் பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிருக்கோம். டிசெண்டிங் கொடுத்தனால ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல கடைசி நேம் எந்த நேமோ அது ஃபர்ஸ்டா வந்திருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி ஓகே, இந்த இடத்துல வின்ஸ்டன் இருக்கு, வில்லியம் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் சிங்கிள் டைம் தான் இருக்கு. ஸ்டீவன் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி ஒரு சில நேம்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, இதர் 2 டைம்ஸ், இந்த நேம் 2 டைம்ஸ் இருக்கு. பீட்டர் 3 டைம்ஸ் இருக்கு. அப்படின்னா பீட்டர்ங்கிற நேம்லயே 3 பேர் இருக்காங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. சரி, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் டூப்ளிகேட்ஸ் சொல்லுவோம். ஒரு தடவைக்கு மேல ஒரு டேட்டா அகைன் இருந்துச்சுன்னா, ஒரே டேட்டா அகைன் இருந்துச்சுன்னா இதை டூப்ளிகேட் டேட்டான்னு சொல்லுவோம். சரி, என்னதான் இது வந்து தனிப்பட்ட நபர்களா இருந்தாலுமே கூட டேட்டா வைஸ் பார்க்கும்போது ஒரே வந்ததே அகைன் வந்துட்டே இருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. சோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் சொல்லுவோம். இதுவும் டூப்ளிகேட். ஓகே, இப்போ இந்த ரான்ஸ்கின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குல்ல, இது வந்து யூனிக். எதனால? இது ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ இது ரெண்டு டைம் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த நேம் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. இந்த பீட்டர்ங்கிற நேம் டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ இதை இப்படிதான் சொல்லணும். சரி, இப்போ நம்மளோட கொரி ரிசல்ட்ல இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. ஒரு நேம்ல எல்லாம் நிறைய நேம் டூப்ளிகேட்ஸ் இருக்கும். டேவிட் பாருங்க, 3 டேவிட் இருக்கு, 3 பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு நீட் இருக்கு. என்னன்னா இந்த ரோ லெவல்ல ரிசல்ட்ல இருக்க டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணா என்ன பண்ணணும்? இந்த வின்ஸ்டன்ங்கிற நேம் வரும். 2 வில்லியமுக்கு பதிலா ஒரு வில்லியம் மட்டும் வரும். ஒரு வில்லியம் ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஸ்டீவன் 2 ஸ்டீவன் இருக்கு, அதுல ஒரு ஸ்டீவன் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டீவன் மட்டும். இந்த ஸ்டீவன் ரிமூவ் ஆகுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இது வந்து டேட்டா பேஸ்ல இருந்து ரிமூவ் ஆகாது, டேபிள்ல இருந்து டெலீட்லாம் ஆயிடாது. நம்ம டிஸ்பிளே பண்ணி இந்த குறை எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம டிஸ்பிளே பண்ணி பாக்குறதுக்கு தானே யூஸ் பண்றோம். ஆமா ப்ரோ. ஓகே, இது வந்து சும்மா நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி பாக்குறதுக்கு தான் யூஸ் பண்றோம். இந்த ரிட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி மல்டிபிள் நேம்ஸ் டூப்ளிகேட்ஸ் அக்கர் ஆச்சுன்னா எனக்கு டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக் வேல்யூஸ் மட்டும் காட்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது எங்க யூஸ் பண்ணணும்னா செலக்ட்ல தான் யூஸ் பண்ணணும். செலக்ட் டிஸ்டிங்க்ட் ஆஃப் செலக்ட் டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் நீங்க என்ன காலம் டிஸ்பிளேல வைக்கணுமோ வச்சுட்டு ஒரு கொடி எழுதிடுறீங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்றோம். ஒரு வில்லியம் தான் வந்திருக்கா, ஸ்டீவன் ஒருத்தர் தான் வந்திருக்கு. ஒரு ஸ்டீவன் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ரிசல்ட் எவ்வளவு ரோஸ் வந்திருக்கு? 91 தான் வந்திருக்கு. 107 ரோஸ்ல 91 தான் வந்திருக்கு. அப்படின்னா நமக்கு நிறைய டூப்ளிகேட்ஸ் இருந்திருக்கு. அந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிட்டு யூனிக் வேல்யூஸ் மட்டும் அவுட்புட் வந்திருக்கு. புரியுதா? புரியுது. ஓகே, இது வந்து எப்படின்னா ரோல் லெவல்ல இருக்க டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக. இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க இந்த இன்னொரு வில்லியம் இன்னொரு ஸ்டீவன் ரிமூவ் ஆயிடுவாங்களா? ரிமூவ்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க டேபிள் இருக்க ரெக்கார்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம ரிட்ரைவ் பண்றப்போ மட்டும் டூப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். நம்ம டிஸ்பிளே பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ண முடியும். இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ண உடனே இந்த டேபிள்ல இருக்க ஆக்சுவல் ரெக்கார்ட் டெலிட் ஆயிருமானா ஆகாது. ஆர்டர் பை கிளாஸ் தான் யூஸ் பண்ண முடியும்.
சும்மா டிஸ்டிங் ஃபர்ஸ்ட் நேம் எம்ப்ளாய்ஸ் போட்டுக்கலாம். எப்படி எப்படி இல்ல ப்ரோ, இந்த ஆர்டர் பை அந்த இது வரும்போது அந்த கண்டிஷன்லாம் வரும்போது தான் பண்ணணுமா இல்ல நார்மலாவே யூஸ் பண்ணலாமா ப்ரோ? சும்மா செலக்ட் டிஸ்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ் போட்டாலும் ரிசல்ட் வருமா? வரும் வரும். இது வந்து நான் எதுக்காகனா இப்படி போட்டா தான் உங்களுக்கு இந்த 2 வில்லியம் பக்கத்துல வருவாங்க. ஓ சரி சரி, ஓகே ஓகே. ஆர்டர் பை போட்டா தான் வருவாங்க. இல்லைன்னா ஒரு வில்லியம் வந்து 5வது ரூபா இருப்பார், இன்னொருத்தர் 50வது ரூபா இருப்பார்ல, உங்களுக்கு சொல்லி காட்ட முடியாது. அதுக்காகத்தான் நம்ம இந்த ஆர்டர் பை காசு போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்க மாட்டோம். சரி ஓகே. இப்போ இந்த டிஸ்டிங்க்ட் வில்லியம் 2 டைம்ஸ் வராங்க. ஸோ இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன், இந்த டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும், இதெல்லாம் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஒரே எழுதி நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும்போது, டிஸ்ப்ளே பண்றப்ப மட்டும் டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்கான நேம்ஸை மட்டும் டிஸ்ப்ளே பண்றோம். அதுக்கு தான் இந்த டிஸ்டிங்க்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்றோம். புரியுதா? ஓகே ப்ரோ. சரி. இது எப்படி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணா ரோ லெவல்ல இருக்க டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு 2 வில்லியம் வந்திருக்காங்க. 2 வில்லியம் இருக்காங்க. எதனால அப்படின்னா இந்த வில்லியமோட சேலரி வேற, இந்த வில்லியமோட சேலரி வேற. இது புரியுதா? ஓகே ப்ரோ, ஓகே. இதுதான் 2 சேர்த்தா தானே ஒரு ரோ. ஆமா ப்ரோ. ஒருவேளை இந்த 2 வில்லியமே வந்து 7400 சேலரி வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா அதுல ஒரு ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. சரி ஓகே. இப்போ சொல்லுங்க, இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரோ லெவல் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக டிஸ்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். டிஸ்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சரி, இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டிஸ்டிங் ஃபங்க்ஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டிஸ்டிங் இஸ் த ஃபங்க்ஷன் and it is one of the general function, okay, which is used to remove row level duplicates from a query result. ஓகே, இந்த கொரியோட ரிசல்ட்ல இருக்க ரோ லெவல் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம இந்த டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. இதைத்தான் நீங்க நோட்ஸா எடுக்கணும். ஓகே, distinct is the function and it is one of the general function. Row level duplicates from a select query. Okay, next unique. ஓகே, ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கும். டிஸ்டிங்க்கு பதிலா யூனிக் போடுறேன். யூனிக் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி. இதுமே எனக்கு சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல இப்போ சேலரி ரிமூவ் பண்றேன், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வச்சுக்குவோம். இது என்ன பண்ணிருக்கு, ஒரு வில்லியம் ரிமூவ் பண்ணிருக்கு. இங்க ஸ்டீவன்ல 2 ஸ்டீவன் இருந்தாங்க, அதுல ஒருத்தவங்களை ரிமூவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இங்க இந்த ரேண்டல்ல 3 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து 2 பேர் ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்கான ஒருத்தவங்களை மட்டும் வச்சுக்கிச்சு. ஸோ யூனிக்கும் டிஸ்டிங்கும் எப்படி ஒர்க் பண்ணும்? ஒரே மாதிரி தான் ப்ரோ வருது, சிமிலரா. இங்கே டிஸ்டிங்கும் யூஸ் பண்ணலாம், யூனிக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை யூனிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா என்ன பண்ணணும், யூனிக்ல 3 விஷயங்கள் இருக்கு. ஓகே, யூனிக்ல இண்டெக்ஸ் இருக்கு தனியா, அது ஒரு கான்செப்ட். யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு, அது வேற கான்செப்ட். இது வந்து யூனிக் ஃபங்க்ஷன். ஓகே, யூனிக் ஃபங்க்ஷன், யூனிக் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஜெனரல் ஃபங்க்ஷன் which is used to remove row level duplicates from the select query. இப்படிதான் நீங்க நோட்ஸ் எடுக்கணும். டிஸ்டிங்கும் யூனிக்கும் ஒரே வேலையை தான் செய்யும். டிஸ்டிங் அண்ட் யூனிக் both are same. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கிரேட்டஸ்ட். சரி, கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் என்ன? பெருசு, ரொம்ப மிகப்பெரியது. மிகப்பெரிய. லீஸ்ட் அப்படின்னா மிகச்சிறிய, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. மிகப்பெரியது, லீஸ்ட்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. மிகச்சிறிய வேல்யூ. மிகப்பெரிய வேல்யூ, மிகச்சிறிய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? சரி ஓகே, அதுதான் உண்மையான அர்த்தமும் கூட. இப்போ கிரேட்டஸ்ட் பத்தி பார்ப்போம். செலக்ட். எனக்கு இப்படி ஒரு 10 வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10, 17, 8,
25. சொல்லி இப்ப என்கிட்ட ஒரு 4 வேல்யூ இருக்கு. இதுல எத்தனை வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஃப்ரம் டூயல். இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூ இருக்கு. எனக்கு இந்த 4 வேல்யூல இருக்குலயே பெரிய வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த டைம்ல நீங்க கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கிரேட்டஸ்ட். இப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது மூலமா இதுக்குள்ள நீங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். we can pass n number of arguments. இத்தனை தான் பாஸ் பண்ணுங்கிற இது கிடையாது. இதுல எல்லாத்துலயுமே என்ன பாஸ் பண்ண போறீங்க? கிடையாது, எல்லாமே இன்புட் தான். ஓகே கொடுக்குற இன்புட்லயே எது வந்து பிக்கஸ்ட் இன்புட், கிரேட்டஸ்ட் இன்புட்னு செக் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்றேன். இதுல இருக்கிறதே கிரேட்டஸ்ட் இன்புட் எது? 25. 25 ரிட்டர்ன் பண்ணுதா? சரி, ஓகே. இதே நெக்ஸ்ட் லீஸ்ட்டுக்கு போடும். லீஸ்ட் ஆஃப் சேம் ஆர்குமெண்ட்ஸ் நான் உள்ள பாஸ் பண்றேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? 8 ரிட்டர்ன் பண்ணுது. இருக்கலே லீஸ்ட் வேல்யூ இது 8 தான். ஓகே, இப்போ இந்த கிரேட்டஸ்ட்ங்கற ஃபங்க்ஷன் லீஸ்ட்ங்கற ஃபங்க்ஷன் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இருக்கு. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளேயுமே நீங்க என்ன நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணலாம். அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கிறதுலயே பெரிய வேல்யூ எது அப்படிங்கறத கிரேட்டஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். லீஸ்ட் வந்து இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எதுங்கறத ரிட்டர்ன் பண்ணும். Greatest is one of the general function. Greatest value among the set of values. Amongனா இந்த 4ல இருக்க ஏதாவது ஒண்ணு ஒரு கிரேட்டஸ்ட் வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணும். ப்ரோ அது நம்ம ஆல்பபெட்ஸும் கொடுக்கலாமா ப்ரோ? அது ஆல்பபெட்ஸ் கொடுங்க. ஏ பி. சரி, இப்ப 2 ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்கேன். இல்ல கிரேட்டஸ்ட்னா பி தானே? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி எதையுமா கொடுக்கலாம். இருக்கிறதுல எது சின்னது எது பெருசுன்னு மட்டும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணும். ஓகே சார். சரியா? இப்போ நீங்க இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட நோட்ஸ். ஓகே, லீஸ்ட்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? Least is one of the general function which is used to identify smallest value among the set of values. Okay, இது வந்து least value. கிரேட்டஸ்ட்டும் லீஸ்ட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது டீகோட். டீகோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. கேஸ் ஃபங்க்ஷன். ஓகே, கேஸ் ஃபங்க்ஷன் நல்லா கவனமாக பார்க்கணும். கேஸ் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, சரி. கேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு, ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணு. அந்த மாதிரி நம்மளால மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த கேஸ் வந்து ஃபங்க்ஷன் டிஸ்பிளேல யூஸ் பண்ணுறது தான், டிஸ்பிளே பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இது வேறு கிளாஸுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது, டிஸ்பிளே பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஃபர்ஸ்ட் நேம் நான் டிஸ்பிளேல வச்சுக்கிறேன். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, நான் வேறு கண்டிஷனாக எனக்கு எதுவும் கிடையாது. சும்மா நான் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன்னா, யாரோ இப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு நீடு இருக்குது. யாரோட ஃபர்ஸ்ட் நேம்லாம் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ, ஓகே, அவங்களெல்லாம் என்ன சொல்ல போகிறேன், நான் மேல்னு சொல்ல போகிறேன். ஏவை தவிர மற்ற லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அவங்களெல்லாம் ஃபீமேல்னு சொல்ல போகிறேன். சரியா? அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்த ஏல ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க பாத்தீங்களா, இந்த 9 10 பேரு. இவங்க 10 பேருக்கு பக்கத்துல நான் மேல்னு பிரிண்ட் பண்ணணும். மீதி இருக்கவங்களுக்குலாம் ஃபீமேல்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் எத்தனை கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன்? 2 கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன். இதை வந்து கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம கேஸ்னு ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சின்டாக்ஸ்லாம் நல்லா மெமரி பண்ணிக்கணும், மனப்பாடமா இருக்கணும். சின்டாக்ஸ்லாம் மறந்துடக்கூடாது. கேஸ் அடுத்து நம்ம கண்டிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். வென் எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து லைக் ஏ பர்சன்டைல் ஏல ஸ்டார்ட் ஆகுதோ தென் மேல்னு பிரிண்ட் பண்ண. ஓகே, அடுத்து எல்ஸ் பார்ட். எல்ஸ் ஏல ஸ்டார்ட் ஆகலைனா, எல்ஸ்னா என்ன Not மீனிங் like. அப்படின்னா அப்படி இல்லைனான்னு அர்த்தம். ஆமா இதுதான். இல்லைனா தென் என்ன சொல்றோம்? ஃபீமேல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றோம். கடைசியா எண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலா இதோட சின்டாக்ஸ். சரி, ஓகே. இதுல நம்ம என்னென்ன பார்ட் யூஸ் பண்ணிருக்கோம்? வென்னு கேஸ் வென் தென் Yes, when, then, else, then, end. ஓகே, இவ்வளவுதான். Like. கேஸ் யூஸ் பண்றோம். இதுல லைக் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. என்ன ஆபரேட்டர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்டீவன் அப்படின்னு கொடுக்கலாம். சேலரி காலம் யூஸ் பண்ணி சேலரி வந்து 10,000க்கு மேல இருந்தா இந்த மாதிரி எந்த கண்டிஷன் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, Okay. அது உங்க கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு அலியஸ் நேம் கொடுக்கணும். ஜெண்டர்னு சொல்லிட்டு ஒரு அலியஸ் நேம் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் பண்றேன். சிங் எக்ஸ்பிரஷன் 1 minute. ப்ரோ. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அது ஓபன் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணனும்ல ப்ரோ, லைக் கிட்ட ஏ இல்ல. வெயிட் அது கூட. ஓகே. something is missing. ஜெண்டருக்கு ப்ரோ, ஜெண்டருக்கு ஏதோ வருமா? அதுக்குலாம் அது தேவை. ஓகே கைஸ், இதுதான் சின்டாக்ஸ். இதை கொஞ்சம் பாருங்க. நான் டிஸ்பிளேல இப்போ எத்தனை ஃபீல்டு டிஸ்பிளே வச்சிருக்கேன்? ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு ஃபீல்டு டிஸ்பிளேல வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு கேஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணி இன்னொரு டிஸ்பிளே வச்சிருக்கேன். மொத்தம் 2 டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு நான் ஒரு நேம் வச்சிருக்கேன். இதை தான் அலியாஸ் நேம்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அந்த அலியாஸ் நேம் பத்தி நம்ம இப்போ அகைன் பார்ப்போம். சரி, இப்போ நான் இந்த கேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. கேஸ் வென்னா எப்போலாம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஏ பர்சன்டைல், ஃபர்ஸ்ட் நேம் லைக் ஏ பர்சன்டைல் அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம், தென் என்ன பண்ணணும் அப்படின்னா மேல்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். எல்ஸுக்கு வந்து தென் பார்ட் தேவையில்ல. அப்படி இல்லைனாலே என்ன பண்ணணும்? ஃபீமேல் பிரிண்ட் பண்ணிரு. இது புரியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல இன்னொரு இது கண்டிஷன் நான் கொடுக்க போறேன். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லைக் பி பர்சன்டைல், பில ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நேம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா தமிழ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்றேன். எக்ஸிக்யூட் பண்றேன். ஏக்கு மேல்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. பில ஆரம்பிக்கிறது 2 நேம் தான் இருக்கு. அதுக்கு தமிழ்னு பிரிண்ட் ஆயிருக்கு. மீதிக்கெல்லாம் என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? ஃபீமேல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுக்கலாம். பட் இதுதான் சின்டாக்ஸ். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது வென் தென் நீங்க ஒரு கண்டிஷனா கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வென்னுங்கிறது இதுதான் கண்டிஷன். இப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத தென் பார்ட்ல கொடுக்கணும். என்ன பிரிண்ட் பண்ணணுங்கிறத தென் பார்ட்ல கொடுக்கணும். ஓகே, எல்ஸ் பார்ட்டுக்கு நீங்க எதுவும் கொடுக்க தேவையில்லை. எல்ஸ் பார்ட்ல என்ன பிரிண்ட் ஆகணுங்கிறத மட்டும் கொடுத்தா போதும். தென் கொடுக்க கூடாது. சரியா? சரி, கடைசியா இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம். அலியாஸ் நேம்னா
இப்போ நார்மலா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்பரா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். எனக்கு டிஸ்பிளேல எப்படி வருது? அப்பரா ஃபர்ஸ்ட் நேம் தானே இங்க ரிசல்ட்ல வருது. ஆமா ப்ரோ. இப்படி அப்பரா ஃபர்ஸ்ட் நேம்னு வரக்கூடாது, எனக்கு வெறும் ஃபர்ஸ்ட் நேம்ல மட்டும்தான் வரணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் நேம் திரும்ப கொடுத்தீங்கன்னா, என்ன நேம் வேணுமோ அதை திரும்ப கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம்லேயே வந்துருச்சா? ஒரு கால் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம்ல வேணாம், F_NM ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத இதுல கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட் ஃபார்மா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒர்க் ஆகும். பிரிண்ட் ஆகும்போது என்ன நேம்ல பிரிண்ட் ஆகுது? FNM. F_NM. இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? காலம் அலியாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு காலமுக்கு நம்ம கொடுத்துருக்க அலியாஸ் நேம். ஓகே ஓகே. ஓகே, இப்போ இன்விடேஷன்ஸ்ல எல்லாம் வந்து ரஞ்சித் என்கிற ராஜேஷ் அப்படின்னு சொல்றோம்ல, அது என்னன்னு சொல்றோம்? அலியாஸ் தானே சொல்றோம். ஆமா ப்ரோ. அந்த மாதிரி இந்த காலமுக்கு நம்ம கொடுத்துருக்க அலியாஸ் நேம், இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு அலியாஸ் நேம் கொடுத்தோம்னா அந்த நேம்லயே அந்த காலம் ரிசல்ட்லாம் டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி தான் இந்த கேஸ் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம். இது அலியாஸ் நேம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கொடுக்கல, எக்ஸிக்யூட் பண்றேன். இதோட நேம் எப்படி வருது பாருங்க, இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் இதோட நேம். இது ப்ராப்பரா இருக்கா பாக்குறதுக்கு? இல்ல ப்ரோ, இல்ல. இப்படி கொடுக்க கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஜெண்டர் அப்படின்னு சொல்லி அலியாஸ் நேம் கொடுக்குறோம். கேஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றோம்னு தெரியுதா? தெரியும். ஓகே, இதுல வந்து நம்ம லைக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா? எல்லா ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் செக் பண்றேன், ஃபர்ஸ்ட் நேம் லைக் A% யூஸ் பண்றேன். அப்போ இந்த இடத்துல இன்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் இட்ஸ் ஈக்குவல் டு சம்திங், இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் உங்களுக்கு எக்ஸசைஸ் நான் கொடுப்பேன். ஓகே ஓகே ப்ரோ. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் பதிலா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. சரி ப்ரோ, அந்த எண்டும் கொடுக்கல வந்து இந்த இது வந்து கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனாலயா ப்ரோ, இல்ல அலியாஸ் நேம் யூஸ் பண்றதுனால கொடுத்தீங்களா ப்ரோ? கேஸ் ஃபங்க்ஷன் கொடுக்க யூஸ் பண்றதுனால. கேஸ் ஃபங்க்ஷன். சரி, கேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சீங்கன்னா எந்த இடத்துல கேஸ் முடியுதுங்கிறத நம்ம சொல்லணும். சொல்லுங்க. ஏன்னா நம்ம இதுல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே போறோம்ல, அப்போ எந்த இடத்துல இந்த கேஸ் ஃபங்க்ஷன் முடியுதுங்கிறத நம்ம சொல்லணும். கேஸுக்கும் எண்டுக்கும் நடுவுல தான் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் கொடுப்போம், எண்டுக்கு அப்புறம் தான் நம்ம அலியாஸ் நேம் கொடுப்போம். ஓகே ஓகே சரி. சரி ஓகே, கேஸ் ஃபங்க்ஷனை பத்தி இப்ப சொல்லணும்னா அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கேஸ் ஃபங்க்ஷனும் டீகோட் ஃபங்க்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, எப்படி வந்து கிரேட்டஸ்டும் லீஸ்டும் ஒரே சிமிலரா இருந்துச்சோ, டிஸ்டிங்க்ட் யூனிக்கும் சிமிலரா இருந்துச்சோ, அது மாதிரி இந்த கேஸும் டீகோடும் சிமிலர் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இது ரெண்டும் சிமிலர் கிடையாது, இது ரெண்டுமே ஆப்போசிட். கரெக்டா? கிரேட்டஸ்டும் லீஸ்டும் ஆப்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி இந்த டீகோடும் கேஸும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஃபங்க்ஷன் தான், ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ கேஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, கேஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபாஸ்டர் தென் டீகோட். கேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது உங்க கொரி எக்ஸிகியூஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும் டீகோட யூஸ் பண்றதை காட்டிலும். சரியா? கேஸ் தான் வந்து ஃபாஸ்டர். கேஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஃபாஸ்டர் தென் டீகோட், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் யூஸ்டு வித் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த இடத்துல லைக்னு ஒரு ரிலேட்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோமா? ஆமா ப்ரோ. அதே மாதிரி ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம், லெஸ் தென், கிரேட்டர் தென் எல்லாமே யூஸ் பண்ணலாம். எதுல? கேஸ்ல யூஸ் பண்ணலாம், டீகோட்ல யூஸ் பண்ண முடியாது. அதான் சொல்றோம். கேஸை பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். இன் கேஸ் we can use relational operators. லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு கண்டிஷனால இப்படி கொடுத்துருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் நேம் லைக் A% அப்படிங்கறதுனால அதை மட்டும் செக் பண்ணிருக்கேன். அண்டோ இல்ல ஆரோ கொடுத்து சேலரி கிரேட்டர் தென் 10,000 நீங்க இன்னொரு கண்டிஷன் கூட கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே
சரியா? ஸோ போத் ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். Is And it is null. used to compare the data with multiple columns. இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ல எனக்கு ஏழு ஆரம்பிக்கிற நேமா இருக்கணும், சேலரியும் 5000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா தான் எனக்கு மேல்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலம்ல ஒரு கண்டிஷன் போடுறேன், சேலரிங்கிற காலம்ல ஒரு கண்டிஷன் போடுறேன். 2 கண்டிஷன் போடுறேன்ல, 2 கண்டிஷன் கொடுக்குறேன்ல. ஸோ இந்த 2 கண்டிஷன் கொடுக்கறனால மோர் தென் 2 காலம்ஸோட டேட்டாவை நம்மளால கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் செக் பண்றேன். செகண்ட் கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன், அண்டு கொடுக்குறேன் சேலரி. இப்போ இதுல பாருங்க, இதுல சேலரி நான் டிஸ்பிளே ஃபீல்டா வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம், சேலரி அண்ட் தென் கேஸ் இது 3 எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, ஆடம் 7 ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே இப்போ என்னென்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு, மேல்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஸோ இதுல இன்னொரு கண்டிஷன் நான் சொல்றேன். என்ன கண்டிஷன் சொல்றேன்னா, இதுல வந்து 5000 ரூபாய்க்கு மேல சேலரி இருந்தா தான் மேல்னு பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நேமும் 7 ஆரம்பிச்சிருக்கணும், சேலரியும் 5000 ரூபாய்க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தா தான் மேல்னு பிரிண்ட் ஆகணும். சரி, இப்போ அதை கொடுப்போம். அண்டு சேலரி கிரேட்டர் தென் 5000 இருந்தா தான் என்ன பிரிண்ட் ஆகணும், மேல் பிரிண்ட் மேல்னு பிரிண்ட் ஆகணும். அடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ரோஸ் இதுக்குள்ள என்னென்னு பிரிண்ட் ஆயிருக்கு, 3100 சேலரிக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஃபீமேல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. 4100க்கு ஃபீமேல் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா எந்த பார்ட் ஒர்க்கா இருக்கு இதுல? ஃபர்ஸ்ட் கண்டிஷனா, செகண்ட் கண்டிஷனா, எல்ஸ் பார்ட்டா? எல்ஸ் பார்ட். 3 கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அண்ட் தென் லாஸ்டா எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆயிருக்கு. எதனால? செகண்ட் கண்டிஷன் ஏன் ஒர்க் ஆகல? ஏன்னா அது பில ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. பில ஸ்டார்ட் ஆகல நம்ம ஃபர்ஸ்ட் நேம். அண்ட் தென் இதை வந்து நான் C% கூட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் கண்டிஷனும் இது ஆப்ட் ஆகுமா? ஆகாது. அப்புறம் டைரக்டா எங்க போகும், எல்ஸ் பார்ட்டுக்கு தான் போகும். ஸோ எல்ஸ் பார்ட்ல இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதுதான் எல்ஸ் பார்ட். இது 3மே இதாகாத ஒரு சில ரோஸ் இருக்குல்ல, அதை தான் எல்ஸ் பார்ட்ல நம்ம சொல்றோம். அதுக்கு தான் இப்போ ஃபீமேல்னு செக் பண்ணிருக்கு, பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? இப்படி வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இதுல வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நம்மளால கொடுத்துக்க முடியும். இந்த இடத்துல லைக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுத்தோம். அடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுத்தோம். கிரேட்டர் தென் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் சேலரியில. இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ், மல்டிபிள் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கொடுத்துக்க முடியும். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து, சரி, நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபங்க்ஷன் வந்து டீகோடுங்கிற ஃபங்க்ஷன். இப்போ டீகோடும் நம்ம கேஸும் சிமிலரா தானே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கேஸ்னு கேட்டா, கேஸை பத்தி கேட்டா நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? It is used to compare the data with multiple columns. மல்டிபிள் காலம்ல இருக்க டேட்டாவை கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம கேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஓகே, ரிமைனிங் நான் சொன்ன எல்லாமே வந்து அதை பத்தி சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். சரி, இப்போ டீகோட் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்தோம்னா, இப்போ டீகோட் ஃபங்க்ஷன் வந்து சிமிலர்லி வந்து நமக்கு கேஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதுல இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த ஆபரேட்டர்ஸ் எதையுமே வந்து நம்ம டீகோட் ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் வச்சுக்கிறேன் அண்ட் தென் டீகோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். டீகோட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள தான் இதோட ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எதுனா நம்மளோட இன்புட். ஃபர்ஸ்ட் நேம் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இதுல வந்து ஒரே ஒரு காலம் நேம் தான் வந்து கொடுக்க முடியும் நம்மளால. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற காலம்ல எந்த மாதிரி டேட்டா இருந்தா அது என்னவா பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்க நேம் வந்து ஆடம்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? மேல்னு பிரிண்ட் ஆகணும். வேற ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க. ஸ்டீவன். ஸ்டீவன் நேம் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபீமேல்னு பிரிண்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. சரி, நேம் வந்து ஆடம் இருந்துச்சுன்னா எனக்கு மேல்னு பிரிண்ட் ஆகணும். ஸ்டீவன் இருந்தா ஃபீமேல்னு பிரிண்ட் ஆகணும். இது ரெண்டு தவிர்த்து நம்மள்ட்ட வேற நேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன பிரிண்ட் ஆகணும் நம்ம சொல்லவே இல்லைல்ல. ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சரி, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். It is loading. சரி, ஓகே கைஸ், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீகோட் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா கொடுக்கறது தான் நம்மளோட இன்புட். ஓகே, இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங்லாம் நடக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஆடம்னு ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா ஆடமுக்கு மேல்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டீவன் இருந்துச்சுன்னா ஃபீமேல்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டை தவிர வேற எந்த நேம் இருந்தாலும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லவே இல்லை. கரெக்டா? இப்போ ஆடமுக்கு மேல்னு பிரிண்ட் பண்ணு, ஸ்டீவனுக்கு ஃபீமேல் பிரிண்ட் பண்ணு, நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். பட் அதர் நேம்ஸுக்குலாம் எதுன்னு சொல்லலை. அதனால இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. இதில் பாருங்க, ஆடமுக்கு மேல்னு பிரிண்ட் ஆயிருக்கா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டீவனுக்கு வந்து ஃபீமேல். ஸ்டீவனுக்கு வந்து ஃபீமேல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ரெண்டு ஸ்டீவன் இருப்பாங்க, ரெண்டு பேருக்குமே ஃபீமேல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் மென்ஷன் பண்ணாத நேம் அதர் நேம்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன்று கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சரி, ஓகே. ஆடமுக்கு மேல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் ஒரு செட்டு. கரெக்டா? இப்போ அதர்ஸுக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட்டாக தானே இருக்கு, இதுக்கு தனியாக பேர் இல்லைல்ல. இன்னொரு பேர் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதர்ஸ் கமா ஏபிசின்னு கொடுக்குறேன்னு வைங்க, என்ன ஆகும்? அதர்ஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏபிசின்னு பிரிண்ட் பண்ணும். பட் இந்த பேர் மேட்ச் ஆகாதனால இதுதான் எல்ஸ் பார்ட். புரியுதா? இது நம்ம கொடுக்குற இன்புட்டு, அந்த இன்புட்டுக்கு வந்து இது ஒரு பேரு ஆடமா இருந்தா மேல்னு பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிறத இது ரெண்டு சேர்த்து இது ஒரு பேரு T1 இருந்தா ஃபீமேல்னு பிரிண்ட் ஆகணும். பட் இந்த இடத்துல இதுக்கு பேர் இருக்கா? இல்ல ப்ரோ, பேர் கிடையாது. ஸோ இது சிங்கிள் ஆர்குமெண்டா இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் எல்ஸ் பார்ட். கேஸ் ஃபங்க்ஷன்ல நம்ம எல்ஸ் பார்ட் படிச்சோம்ல, அந்த மாதிரி இதுதான் எல்ஸ் பார்ட்.
இப்போ ஆடமுக்கும் ஸ்டீவனை தவிர மீதி எல்லாத்துக்குமே அதர்ஸ் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஆடமுக்கு மேல் இருக்கு, மீதி எல்லாத்துக்கும் அதர்ஸ் தான் இருக்கு. ஸ்டீவனுக்கு ஃபீமேல் இருக்கு. கரெக்டா? ஆமா ப்ரோ. இந்த எல் ஸ்பாட் நீங்க கொடுக்கலன்னா என்னன்னு பிரிண்ட் ஆகும்? நல்லுன்னு பிரிண்ட் ஆகும். நல் நல்லுன்னு ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? இந்த இடத்துல நீங்க கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணலாம். பட் ஆனா இதுக்குள்ள நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ண முடியுமா? முடியாது ப்ரோ. இதுல பண்ண முடியாது. டீகோட் ஃபங்க்ஷன்ல பண்ண முடியாது. பட் கேஸ்ல நம்மளால பண்ண முடியும். இது ஒரு டிஃபரன்ஸ். இதுல ஒரே ஒரு காலம் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறோம். ஒரே ஆமா ஒரு bro. கண்டிஷன் தானே கொடுக்குறோம். ஆனா கேஸ்ல நம்மளால மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்க முடியுமா? மல்டிபிள் ஆமா காலம் bro. கண்டிஷன்ல கொடுக்க முடியுமா கேஸ்ல? அதுல கொடுக்கலாம், இங்க பண்ண முடியாது. இந்த மாதிரி சிமிலர் வித்தியாசம், சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு. பட் கேஸ் தான் வந்து ப்ரிஃபரபிள். கேஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நமக்கு பெஸ்டா இருக்கும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதுக்கான டிஃபரன்ஸை பத்தி மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. ஓகேவா? சரி, இது ரெண்டுக்கு இருக்க ஒற்றுமைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டுமே ஜெனரல் ஃபங்க்ஷன். போத் ஆர் ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், போத் ஆர் யூஸ்ட் டு கம்பேர் டேட்டா பிட்வீன் காலம்ஸ். ரெண்டுமே வந்து காலம்ல இருக்க டேட்டாஸை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். தேர்ட் பாயிண்ட், we can use relational and logical operators in case, but in decode we cannot. Okay, relational operatorsum logical operatorsum case function allowed, but decodeல we cannot. நம்மளால perform பண்ண முடியாது. ஓகே, சரி, இப்போ இந்த decode ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, பை டிஃபால்ட் இது ஈக்குவல்ட்டா தான் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஆடம் இருந்துச்சுன்னா மேல்னு பிரிண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்டீவன் இருந்துச்சுன்னா ஃபீமேல்னு பிரிண்ட் பண்ணு. அப்படித்தானே சொல்றோம் நம்ம. ஆமா bro. ஸோ இது பை டிஃபால்ட் இந்த டீகோட் ஃபங்க்ஷன் என்ன ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணுது? ஈக்குவல். ஈக்குவல் ஆப்ரேட்டர், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து சூஸ் பண்ணுது. ஈக்குவல். ஓகே, அதுதான் உங்களோட தேர்ட் பாயிண்ட். we can use relational and logical operators in case, but we cannot use in decode function. And then one more point is, by default the decode function will choose equal to operator. Okay, ஓகே bro. in case நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும், கேஸ் இது ஆப் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணணும்? கேஸ். கேஸ் ஃபங்க்ஷன் தான் சூஸ் பண்ணணும். சரி, அண்ட் தென் ரெண்டுமே எங்க யூஸ் பண்றோம்? செலக்ட்ல தான் யூஸ் பண்றோம். செலக்ட்ல தான் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கன்கேட். இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ பெண்டிங் இருக்கு. இந்த ஒன்றை பார்த்துக்கலாம். ஓகே. கன்கேட்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்கிட்ட ரெண்டு ஃபீல்டு இருக்கு எம்ப்ளாயி டேபிள்ல. ரெண்டையுமே நான் ரிட்ரைவ் பண்றேன். ரெண்டுமே தனித்தனி காலம்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகுதா? ஓகே, இப்போ எனக்கு ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வேணும். மூணாவதா ஒரு காலம் வேணும். அது ஃபுல் நேம் அப்படிங்கிற காலம். இந்த ஃபுல் நேம்ல எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் சேர்ந்து இருக்கணும். கரெக்டா தானே ஃபுல் நேம்? ஆமா ப்ரோ. ஓகே, அத வந்து எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு காலமோட டேட்டாவையும் நம்ம என்ன பண்றோம்? கம்பைன் பண்றோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கம்பைன் பண்றோம். ஸோ அந்த கம்பைன் பண்ற வேலையை தான் நம்ம என்ன பண்ணுது? கன்கேட்ங்கிற ஃபங்க்ஷன் பண்ணுது. கன்கேட் ஆஃப்
ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். சரி ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் கன்கட் ஆயிடுச்சா? ஒன்னும் கம்பைன் பண்ணிட்டோமா? பட் நடுவுல ஸ்பேஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஸ்பேஸ் நடுவுல இல்ல. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கம்பைன் பண்ணிருக்கோம். கூடவே சேலரியும் பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. invalid number of arguments. It allows ரெண்டு only argument. 2 arguments. 2 காலம் ஓகே. வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளால கம்பைன் பண்ண முடியும். சரி, இதுல எப்படி ஸ்பேஸ் ஆட் பண்றது? இப்போ இது டேபிள்ல இருக்க டிஃபால்ட் டேட்டா, நம்ம டேபிள் இருக்க டேட்டாவில் நம்மளால ஸ்பேஸ் ஆட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் டுயல் டேபிள் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா கொடுக்குறேன். select concat of விஜயன் சோலைமலை from dual. சரி, இப்படி ஒரு டேட்டா இருக்குப்பா. இந்த விஜயன்கிற டேட்டாவையும் சோலைமலை அப்படிங்கிற டேட்டாவையும் நான் என்ன பண்ண போறேன்? கன்கட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்கட் பண்ண போறேன். அதானே மீனிங். ஆமா ப்ரோ. இங்க காலம் நேம் கொடுத்துருக்கனால நம்ம சிங்கிள் கோட்ல கொடுக்கல. இங்க டைரக்டா டேட்டாவை கொடுத்துருக்கனால நம்ம சிங்கிள் கோட்ல கொடுத்துருக்கோம். சரியா? சரி, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். சரி, இப்போ எனக்கு விஜயன் சோலைமலைன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நடுவுல ஸ்பேஸ் இல்ல. கரெக்டா? இப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன்? இந்த சிங்கிள் கோட் சோலைமலைன்னு இருக்குல்ல, இந்த சிங்கிள் கோட்டுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா எனக்கு ஸ்பேஸ் ஆட் ஆயிருமா? ஓகே ப்ரோ. ஒண்ணு இங்க கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்க கொடுக்கலாம்? விஜயன்ல லாஸ்ட்ல எண்ட்ல போய் கொடுக்கலாம். எண்ணுக்கு அடுத்து கொடுக்கலாம். எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ஸ்பேஸ் ஆட் ஆகுது. பட் இது வந்து இங்க பாசிபிளா? இது காலம் நேம்ல கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. கரெக்டா? இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கறது ரீசனே இல்லாம கொடுக்குறோம். நம்ம சம்மந்தமே இல்லாத கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பைப் லைன்ஸ்னு சொல்லுவோம். பைப் லைன்னா என்ன? இந்த வெர்டிக்கல் லைன் 2 சொன்னேன்ல, ஆமா ப்ரோ. இதைத்தான் வந்து பைப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்குற எப்படி இருக்கு? இந்த ரெண்டு லைன் சேர்த்து பார்த்தா ஒரு பைப் மாதிரி இருக்கா? ஸோ இதைத்தான் வந்து நம்ம பைப் லைன்னு சொல்லுவோம். சரி, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து 2 காலம்ல இருக்க இன்ஃபர்மேஷனை கன்கேட் பண்றது பிளஸ் ஸ்பேஸ் ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் இது இருக்கட்டும். இந்த கன்கேட் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கட்டும். நான் கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம பைப்லைன் யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமே காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம்னு போடாம இந்த இடத்துல ஒரு பைப்லைன் போடுறேன். இதுதான் பைப்லைன். புரியுதா? சரி, இப்போ இதை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இதுவும் அதே மாதிரி தானே பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு கமா இது ஆட் பண்ணணும், ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற ஃபீல்டையும் லாஸ்ட் நேம்ங்கிற ஃபீல்டையும் இந்த பைப்லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இப்போ இது கூட ஸ்பேஸ் ஆட் பண்ணணும்னா சிங்கிள் கோட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு சிங்கிள் கோட். இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டா? அண்ட் தென் அகைன் நான் பைப்லைன் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கூட இந்த ஸ்பேஸை கன்கேட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த 2 ஃபர்ஸ்ட் நேம் கமா ஸ்பேஸ் கூட இந்த லாஸ்ட் நேமை கன்கேட் பண்ணுறேன். கன்கேட்னா என்ன? பைப்லைன் கொடுத்துருக்கேன்ல. ஓகே, இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நேமு ஒரு ஸ்பேஸு அண்ட் தென் லாஸ்ட் நேம், இது எல்லாம் சேர்ந்து கன்கேட் ஆகுமா? ஜாயின் ஆகுமா? ஆமா ஆமா ப்ரோ. எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வித் ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா?
ஸ்பேஸ் ஸ்பேஸ் வர்றதுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஸ்பேஸ் பைப்லைனுக்குள்ள ஆட் ஸ்பேஸ் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு 2 பக்கமும் நான் பைப்லைன் குடுத்துருக்கேன். பைப்லைன் குடுக்கலைன்னா வேலை செய்யாது. இப்போ நீங்க சிங்கிள் சிங்கிள் கோட் பைப்லைன் குடுத்தா போடாம வேலை வேலை செய்யுமா? செய்யாதா? என்னப்பா? சிங்கிள் கோட் போடாமயே வேலை செய்யாதுல்ல? சிங்கிள் போர்ட் போடாம வேலை செய்யாது. ம். இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் மட்டும் தான் கிடையாது. நான் வந்து இந்த டாலர் சிம்பல் யூஸ் பண்றேன். டாலர் சிம்பலை குடுக்குறேன். என்னது ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் நடுவுல ஒரு டாலர் சிம்பல் வருதா? என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த இடத்துல எனக்கு நீடு வந்து ஸ்பேஸ், அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். புரிஞ்சது அது? ப்ரோ ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ வருது ப்ரோ. ஓகே ப்ரோ. இது இந்த மாதிரி இப்ப நம்ம கன்கேட்ல வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் அலௌடுன்னு சொன்னோம்ல. ஆமா ப்ரோ. பைப்லைன்ல நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்ப சேலரி ஆட் பண்றேன் கூட. எனக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி மூணுமே வந்துருச்சா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல எனக்கு இந்த 3 இதையும் கன்கேட் பண்ணிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி. இதுக்கு வந்து ஒரு நேம் வைக்கணும். இப்படி பிரிண்ட் ஆக கூடாது, எனக்கு ஃபுல் நேம் பிரிண்ட் ஆகணும். அதை எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கலாம்? அலியாஸ் நேம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது? கேக்குதா கைஸ்? இதுக்கு வந்து நான் அலியாஸ் நேம் கொடுக்கணும்ப்பா. இதுக்கு அலியாஸ் நேம் எப்படி கொடுக்கிறது? இதுக்கு ஃபுல் நேம்னு கொடுக்கணும் நான். எண்ட் கொடுத்து அலியாஸ் கொடுக்கணுமா ப்ரோ? ஆனா அதுல கேஸ்ல தான் அப்படி பண்ணுவோம். கேஸ்க்கு தான் கொடுக்கணும். நார்மலா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம டைரக்டாவே கொடுத்துடலாம். ஃபுல் அண்டர்ஸ்கோர் நேம் ஆமா கொடுத்துட்டோம்னா நமக்கு இது ஃபுல் நேம் பிரிண்ட் ஆகும். வந்துருச்சா? ஓகே, இந்த செஷன்ல நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஜெனரல் ஃபங்க்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அலியாஸ் நேம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ட் தென் ஆர்டர் பை போட்டோம்ல லாஸ்ட்ல. ஆமா ப்ரோ. அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்ட்டா? சரி. இந்த செஷன்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, concat அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. It is used to join 2 column informations. concat ஃபங்க்ஷனை பத்தி சொல்றேன், பைப்லைனை பத்தி சொல்லல. ஓகே, concat பத்தி சொல்லிருக்கேன். concat is used to join 2 column informations. Okay, it has only 2 arguments. We cannot use more than 2 arguments. எதுல? concat-ல நம்ம 2 ஆர்குமெண்ட் தானே யூஸ் பண்றோம். இதுக்கு மேல கொடுத்தோம்னா என்ன பண்ணுது? இன்வாலிட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்னு எரர் வருதா? சோ concat-ல வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் தான் அலௌட். பட் இந்த இடத்துல இதுல எப்படி? பைப்லைன்ல n number of arguments. Okay, to join more than 2 column informations, we should go with pipeline. இந்த பைப்லைனோட சிம்பல் எங்க இருக்குன்னா உங்க லேப்டாப்ல என்டருக்கு மேல இருக்கும். ஆமா. ஓகே, இந்த 3 பாயிண்ட் தான் நீங்க அந்த கன்கேட்டையும் இதையும் பத்தி சொல்ல போறீங்க. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம அகைன் மீட் பண்ணலாம். உங்களுக்கான டாஸ்க் இதுல இருந்து வரும். ஆர்டர் பை யூஸ் பண்ணி டாஸ்க் வரும், காலம் அலியாஸ் யூஸ் பண்ண சொல்லியும் டாஸ்க் வரும், அண்ட் தென் ஜெனரல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் டாஸ்க் வரும். ஓகே, ஹோல்ட் ஆன் a minute.